ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயின் பாட்காஸ்ட். என்ன எல்லாரும் ரெடியா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்னைக்கு நாம் பாட்டிக்கு கதையாக சொன்ன சிறுமியை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அகதா இங்கிலாந்தோட டேவான் நகரத்தில் 1890 செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் பிறந்தா. அகதாவோட அப்பா அமெரிக்கர், அம்மா இங்கிலாந்தை சேர்ந்தவங்க. 2 பேருமே வேலைக்கு போகிறதால சிறுமி அகதாவை பக்கத்து தெருவில் இருக்கிற பாட்டி வீட்டில் விட்டுடுவாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற சிறுவர்கள் தினமும் அகதா வீட்டுக்கு வருவாங்க. அவளை சுற்றி உட்காந்துக்குவாங்க. அம்மா கிளாராவுக்கு பாட்டி மூலமாக இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. வீட்டில் என்ன நடக்குது, ஏன் அகதாவை சுற்றி ஒரு கூட்டம் அப்படின்னு யோசிச்ச அவங்க அம்மா ஒரு நாள் தன்னோட வேலைக்கு லீவ் போட்டுட்டு நடக்கிறத எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்க்கலான்னு முடிவு பண்ணாங்க. கொஞ்ச நேரத்தில் வீட்டில் கூடின சிறுவர்கள் கூட்டம் குட்டி பெண் அகதாவை தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போனது. அங்கே போய் பார்த்தாங்க அவங்க அம்மா. மரத்தடியில் அகதா கதை சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாரும் கண் சிமிட்ட மறந்து கதையை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாட்டியை தவிர யாருமே இல்லாத அந்த பெரிய வீட்டில் சந்து பொந்து விடாமல் நுழைஞ்சு பல மர்மங்களை கண்டுபிடிப்பா அகதா. அதை பற்றி பாட்டிக்கு கதையாக சொல்வாள். பொதுவாக பாட்டிகள் தானே பேரம்பேத்திகளுக்கு கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அகதா விஷயத்தில் அப்படி இல்லை. பேத்தி அகதாவோட பாட்டி ஆவலாக கதை கேட்பாங்க. அகதாவுக்கு அப்போ வயசு 6. அம்மா கிளாரா அகதாவுக்கும் உடன் பிறந்தவர்கள் 3 வீட்டிலேயே கல்வி கொடுக்க தீர்மானித்தாங்க. புனித பைபிளை வாசிக்கவும் அது தொடர்பாக எழுதி பழகுவதும் தான் 1890 ஆரம்ப கல்வி. கணக்கு போடுறதுக்கும் வீட்டிலேயே கற்றுக் கொடுப்பாங்க. அகதா இது எல்லாத்தையும் கதையாகவே புரிஞ்சுக்குவா. பைபிள் கதைகளை தன்னுடைய பாணியில் மாற்றி புதிய கதைகளை சொல்லி எல்லாரையும் ஆச்சரியப்பட வைப்பா. பாட்டி வீட்டில் இருந்த புத்தகங்கள் அவளை மிகவும் கவர்ந்துச்சு. 6 வயசுலேயே அந்த காலத்தில் தலை சிறந்த சிறுவர்கள் கதைகளை வாசிப்பா. மணிக்கணக்கில் புத்தகங்களுடைய காணாமல் போயிடுவா. சாகச கதைகள், புதையல் கதைகள், ரயில் சாகசங்கள் என பாட்டி வீட்டில் இருக்க புத்தகங்கள் அகதாவுக்குள்ளே நுழைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். படிக்கிறதோடு நிறுத்திக்காம அந்த கதைகளில் வர்றது மாதிரி இருக்கிற நாய்கள், பேசும் கிளி, பூனைகளை செல்ல பிராணிகளாக வளர்த்து கதையாகவே வாழ்ந்தான்னு சொல்லலாம். த உமன் ஆஃப் காட் அப்படிங்கிற கில்பர்ட் மற்றும் சுலிகான் எழுதிய கதையை நண்பர்களோட நாடகமாக அரங்கேற்றினான். கதாநாயகன் ஃபேர்ஃபாக்ஸ் வேடத்தில் நடித்து பலரையும் வியப்பில் ஆழ்த்திய போது அவளுக்கு வயசு 7. அகதாவை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க. பள்ளிக்கூடத்தோட கெடுபிடிகள் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. நோட்டு புத்தகங்களை எழுதுறது பெரிய போராட்டமாக இருந்துச்சு. அகதாவை ஒரு டிஸ்லெக்சியா வகை குழந்தை அப்படின்னு அறிவித்த அந்த பள்ளி நிர்வாகம் அவளை வெளியேற சொன்னபோது அகதாவோட அம்மா துடிச்சு போனாங்க. எழுதுறதுல தனக்கு இருந்த பிரச்சனையிலிருந்து 3 ஆண்டுகள் போராடி தன்னை மீட்டுக்கிட்ட அகதா பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸ் நகரத்தில் பேஸ்கிரிப்ட் பள்ளியில் சேர்ந்து தன்னோட கல்வியை முடித்தா. அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவரோட கதை ஒன்று புத்தகமாக வெளிவந்துச்சு. சிறுவர் மத்தியில் சக்கப்போடு போட்டதுன்னே சொல்லலாம். அகதா கதை சொல்ல சொல்ல அதை சகோதரி மார்கரெட் எழுதினாங்க. அந்த மர்ம கதை அச்சேரியப்ப அகதாவுக்கு 11 வயசு. அகதா கிறிஸ்டி என்று பின் நாட்களில் மிக பிரபலமானார். 66 மர்ம நாவல்களை படைத்து மர்ம நாவல் உலகில் முடிசூடா ராணி என்று அழைக்கப்பட்ட அகதா ஒரு குட்டி நாயகி என்பதில் சந்தேகமே இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி.